பாருங்கள் எக்ஸசைஸ் 4.1ல் ஃபஸ்ட்டு இதில் தேர்டு சம் பார்க்கலாம். இதில் பாருங்கள் x - 2 × x + 1 = x - 1 × x + 3. இதை வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்குமே வந்து அப்படி எழுதிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உள்ளோடி மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸை வச்சு இந்த x + 1 வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். x × x x², x × 1 + x - 2 × x -2 × x -2 × x -2. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுலேயும் x × x x², x × 3 + 3x -1 × x -x -1 × 3 -3. ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷனை ஃபார்மேட்டில் எழுதிக்குவோம். x² + x - 2x -2 = x² + 3x -x -3. இப்போது வந்து என்னென்னா சால்வ் பண்ணுங்கள். x² + x -2x -x -2. அதே மாதிரி இதுவும் 3x - x என்னது 2x. ஓகேங்களா? இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க. x² x² என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அதனால் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். டேரெக்டாக கூட நீங்கள் எழுதலாம். -x + 2x இங்கே வருமோ -2x -2 இங்கே வரும் -2 -3 இங்கே வருமோ +3 வரும். ஓகேவா? இப்போது h² கேன்சல் பண்ணியாச்சு. -2xம் -x என்னது -3x -2 + 3 என்னது 1 = 0. இப்போ என்னைக்குமே சிம்பிள். ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் மைனஸ் உள்ளே கொண்டு போயிடணும். ஓகேங்களா? அப்போது 3x - 1 = 0. இப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இல்லை? ax² + bx + c ஃபார்முலா இல்லை. அதனால் இது என்ன, இந்த ஈக்குவேஷன், இந்த கிவன் ஈக்குவேஷன் என்ன கிடையாது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.